بسم الله الرحمن الرحيم. الحمد لله القوي المتين ناصر المستضعفين وقاسم الجبارين، نحمده على ما قضى ونشكره على ما أعطى، له الحمد في الأولى والآخرة وله الحكم وإليه ترجعون. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له رب البريات، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله سيد البريات، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يك من المشركين. صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لقد أخفت في الله وما يخاف أحد، ولقد أوذيت في الله وما يؤذى أحد. رواه صحيح الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமான ஒரு மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா இந்த வருடமும் நம் அனைவருக்கும் வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல சிறப்பான கண்ணியமான நாட்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய முதல் 10 நாட்களை வெற்றிகரமாக முடிச்சிட்டு 11வது நாள் ஐயாமு தஷ்ரீக்குடைய முதலாவது நாள்ல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதல் 10 நாட்கள்ல முழு உலகத்துல வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் செய்த எல்லா அமல் இபாதத்துகளையும் கபூல் செய்து கொள்வானாக. அனைத்து ஹஜ்ஜாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொள்வானாக. குர்பான் கொடுக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுடைய குர்பானையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாவது முழு முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எங்களுக்கு பல விஷயங்களை வலியுறுத்தக்கூடிய ஒரு மாதம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அமல்கள் இருக்குது. அது கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா பல ஆன்மீக ரகசியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறான் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய அமல்கள்ல. உதாரணமாக ஹஜ்ஜுடைய மாதத்துல பல அமல்கள் இருக்குது. அது தவாஃப் செய்யறதாக இருந்தாலும், ஒரு மனிதன் இஹ்ராம் எடுக்கிறதாக இருந்தாலும், ஒரு மனிதன் ஜமராத்துடைய அமல் ஷைத்தானுக்கு கல்லடிக்கிற விடயமாக இருந்தாலும், மினால முஸ்தலிஃபாக்கு போற விடயமாக இருந்தாலும், அரஃபால தங்குற விடயமாக இருந்தாலும், எல்லா அமல்களுக்கு பின்னாலே அல்லாஹு தஆலா பல காரணங்களை ஆன்மீக ரகசியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறார். அப்ப துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் அபதியத் வாழ்க்கையில நிரூபிக்கப்படுவது, அதாவது
அல்லாஹ் ரப்போ நாங்க அல்லாஹுடைய அடிமை என்ற அபதியத்தும் நிரூபிக்கப்படுவது. அதே போல அல்லாஹுவ நாங்க முழுமையான முறையில் எங்களுடைய ரப்பாக கபூல் செய்திருக்கிறோம், நாங்க அல்லாஹ்க்கு முழுமையான முறையில் அடி பணிகிறோம் என்பதாக அந்த ருபூபியத்தும் இந்த மாதத்துல நிரூபிக்கப்படுவது. இப்படி துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல பல விதமான விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருந்தாலும், பல விதமான விடயங்கள் எங்கட வாழ்க்கையில முன்மாதிரியாக இருந்தாலும், எங்கட வாழ்க்கையில நாங்க எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் தியாகம் என்று சொல்லக்கூடிய உணர்வு எங்கட வாழ்க்கையில வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த மாதத்துடைய கதாநாயகன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு மஹப்பத்தான மனிதனாக மாறினது தியாகம் என்று சொல்ற உணர்வால், அல்லாஹுடைய நண்பனாக மாறினது தியாகம் என்ற உணர்வால, இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக மாறினது தியாகம் என்று சொல்லக்கூடிய உணர்வால. வாழ்க்கையில எவ்வளவு நல்ல பண்புகள் இருந்தாலும் அந்த தியாகம் என்று சொல்லக்கூடிய உணர்வு வாழ்க்கையில மேலோங்கினதின் காரணமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முழு உலகத்தாலே பின்பற்றப்படக்கூடிய ஒரு மனிதனாக மாறினார். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மாத்திரம் இப்ராஹிம் என்ற பெயரை 69 இடத்துல அல்லாஹ் பேசுறான். 69 இடம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? குர்ஆன் இறங்கினது அரபு பாஷையில, குர்ஆன் அல்லாஹ் இறக்கினது அரபி பாஷையில, அரபு மொழியில அல்லாஹ் இறக்கினது. குர்ஆன் எல்லா வார்த்தைகளும் அரபிகளால இருக்குது, அனைவர்களும் ஓதுறது அரபி பாஷையால குர்ஆன். ஆனா இப்ராஹிம் என்ற பெயர் அது ஒரு அரபு பெயர் அல்ல, அரபி பாஷை அல்ல. அந்த காலத்துல சொல்லுவாங்க அப்ரானி பாஷை, இந்த காலத்துல ஹீப்ரு மொழி என்று சொல்ற யூதர்களுடைய பாஷை. 69 இடத்துல அரபி பாஷையில இறங்கின குர்ஆன்ல ஒரு யூதர்களுடைய பாஷையில வந்த பேர் இப்ராஹிம் என்ற பெயர் 69 இடத்துல அல்லாஹ் ஏன் பேசணும்? பேசுறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று, அவங்களோட வாழ்க்கையில இந்த தியாகம். யூதர்களுடைய பாஷையில இருந்து வந்த பேர் அல்லாஹ்வால ரிட்டன் பேசப்படுவது காரணம் ஒன்று, வாழ்க்கையில இருந்த தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்த சூழலை பாருங்க, வம்சாவளி மோசம். அவங்க சுத்தின முஸ்லிம்கள் அல்ல, சுத்தின எல்லாம் களிம இல்லாத மக்கள். நாங்க ஒரு இடத்துக்கு ஊடெடுத்து போறேன்னா சில மக்களுக்கு மத்தியில பொதுவா எல்லாத்துக்கிட்டையும், அது முஸ்லிமோ நன் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாத மனிதர்களோ எல்லாத்துக்கிட்டையும் நீக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். உதாரணத்துக்கு முஸ்லிம் சகோதரர்கள் எடுத்தா அவங்க கேட்கறது ஒரு ஊரோண்டு எடுத்து போனா சுத்தி முஸ்லிம்கள் ஈக்கிறாங்களா, கிட்ட ஒரு பள்ளிவாசல் ஈக்குதா, எங்கட விஷயங்களை செய்யறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, இது எல்லா மதத்தவர்கள் கிட்ட நீக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்ந்தது சுத்தி முஸ்லிம்கள் இருக்கிற சபையில அல்ல, சுத்தி முஸ்லிம் அல்லாத மனிதர்களுடைய சபையில. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது இஸ்லாம் அல்ல, இஸ்லாம் அல்லாத மார்க்கங்கள். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்லவார விடயம் வம்சாவளி மோசம். ஆனா அவங்க வளர்ந்த காலத்துல இருந்து, அவங்களோட வாலிபத்துல இருந்து ஒரே ஒரு தேடல் தான், என்னுடைய இறைவன் யார் என்று சரியா தேடும். முழு வாழ்க்கையின் தியாகம் அதுக்கு மட்டும்தான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, 16 வயசுல ரப்ப தேட ஆரம்பிச்சாங்க. ஏன் இறைவன் யார்? எங்கட 16 வயது வாலிபன் என்ன தேடுறார்? பாடசாலைக்கு அனுப்பினா படிக்கிற வேலையை பார்க்காம 16 வயது வாலிபன் அந்த பாடசாலையில பொன் தேடுறார். எங்கட வாலிபர்களுடைய நிலைமை, எங்கட வாலிப பெண்களுடைய நிலைமை 16 வயசுல நபிமார்கள் எதை தேடினாங்க, எங்கட வாலிபர்கள் என்ன தேடுறாங்க? தியாகம் வாழ்க்கையில கிதாபில் எழுதுறாங்க. அவங்க செஞ்ச தியாகத்தில் ஒரு தியாகம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு 86 வருஷமா புள்ள இல்ல, 86 வயது வரைக்கும் புள்ள கிடைக்கல. 86 வயதுல கிடைச்சவங்க தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்க போல 100 வயசு. அப்ப 86 வயசுல புள்ள கிடைச்ச உடனே அல்லாஹ் சொல்றான், புள்ள பால் குடிய மறக்கல்ல, கை குழந்தை ஐக்குது 2 வயசு. அல்லாஹ் சொல்றான், உங்களோட மனைவிய அந்த புள்ளைய கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு வாங்க. சில உலமாக்கள், தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, நிபந்தனை அல்லாஹ் எப்படி சொன்னான் என்றா, பாலைவனத்துல புள்ளைய மைப்பே முடணும், மனைவிய முடணும். ஆனா ஏன் விட்றீங்கன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. கொஞ்சம் யோசிங்க. நாங்க கொழும்புல இருக்கிறோம், கண்டில கொண்டு போய் மனைவியும் பிள்ளையும் டவுன்ல விட்டுட்டு வந்துடும். ஒரு வார்த்தை பேசக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது, அல்லாத கட்டளையும் சொல்லக்கூடாது. மனைவி என்ன சொல்லுவா?
நல்லதான் நீந்தாரு, தலசத்தமோ தெரியாண்டுவா, பைத்தியமோ தெரியாண்டுவா. ஒரு ஓர்த்த பேசல, போனாங்க பாலைவனத்துல விட்டாங்க, சுத்தி பார்த்தாங்க, மரம் மட்டும் ஒன்றும் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, ஒதுங்க ஒரு நிழல் இல்ல, விட்டுட்டாங்க. விட்டுட்டு ரிட்டர்ன் வேகமா நடந்து வாராங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜர் அப்படியே பதட்டம் ஆகிட்டாங்க. எங்களே தனி ஒட்டி இந்த மனுஷன் போறார், பின்னுக்கால ஓடி போறாங்க. வைத்து கேட்டாங்க, எங்களை விட்டு போறீங்களே. இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதில் சொல்லல, எல்லார கட்டளையே என்ன செஞ்சாங்கடா, அப்படி கவலையில அழுந்து நடக்கிறாங்க. அவங்க அழுத கண்ணீர் துளி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில படும். இப்ப இறங்கி கொண்டாங்க அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை போல ஐயா ஒன்றும் பேசாம போறார். எதிர்த்து உடனே கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்ன. இவங்க நின்றுட்டாங்க. இவங்க இறங்கி கொண்டாங்க அந்த பெண்மணி, அல்லாஹ்வுடைய கட்டளை திரும்பி பார்க்காம பேசிடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய மேல வச்ச நம்பிக்கை குர்ஆன் பேசுது. அல்லாஹ்வுடைய மேல வச்ச தவக்குல் குர்ஆன் பேசுது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு எப்படி துஆ செஞ்சாங்க தெரியுமா? மரம் மட்டும் ஒன்றும் இல்ல, சின்ன குடிக்கு ஒன்றும் இல்ல, தண்ணி ஒன்றும் இல்ல, நிலம் ஒன்றும் இல்ல, அந்த இடத்துல வச்சு சாப்பாடு கொடுக்க செஞ்சு துவா செஞ்சாங்க. வரிசுக்கும் மினஸ் சமராத் என்று தான் கேட்டான். ஏனென்றா எங்கட மேல வச்ச நம்பிக்கை, யாரா நீ சாப்பாடு கொடுக்கறல்ல, சாப்பாடா பழங்களை தான் தின்ன கொடுக்கணுமே. ஏண்டா அவ்வளவு நம்பிக்கை ரொம்பா, ஏன் அல்ல என்னைய கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை உள்ளத்துல இருந்துச்சு. அந்த நம்பிக்கையால தியாகம் செய்யறவனா மாறினாங்க. எங்கட உள்ளத்துல இருக்கிற ஈமான் குறைபாடுதான் எங்கட வாழ்க்கையில தியாகம் குறைஞ்சி. 86 வயசுக்கு பின்னால புள்ள கிடைச்சி கை குழந்தைய ஈக்க போல விட்டுட்டு இவ்வளவு தியாகம். ரிட்டர்ன் வாரான 6-7 வருஷத்துக்கு பின்னால புள்ளைய பார்க்க. இப்பதான் இந்த குர்பானுடைய சம்பவம். நான் என்ன சொல்ல வாரன் என்றா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு தியாகம் வாழ்க்கையில, இவ்வளவு தியாகம் வாழ்க்கையில ஏன் ரப்புட மேல இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, ஈமான் என்ற ஒரே ஒரு வார்த்தை, அதால நம்பிக்கை வாழ்க்கை இருந்துச்சு. வாழ்க்கையில தியாகம் செய்யக்கூடியவளா மாறினான். உள்ளத்துல கையை வச்சு கொஞ்சம் யோசிங்க, எங்கட வாழ்க்கையில என்ன தியாகம் நீங்குது? 8 நிமிஷம், ஒரு வக்து, ஒரு நேரம். உலமாக்கள், சிக்குடைய உலமாக்கள் சொல்றாங்க, ஆக குறைஞ்சது பருளுடைய தொழுகைக்கு 8-10 நிமிஷம் டைம் கொடுத்தா போதும். எங்க சரி ஒரு ஆலிம் சுபஹுடைய தொழுகை அரவரா தொழுவிச்சாருன்னு ஒரு வரலாறு ஈக்கார். முகருடைய தொழுகை 20 நிமிஷமா தொழுவிக்கிறாரு, வரலாறு ஈக்கார். ஏன் தொழுவிக்கிறது எவ்வளவு சொல்லி ஒரு ஆலிமுக்கு தெரியும், எவ்வளவு நேரம் நீட்டோனும் தெரியும். 8 நிமிஷம். எங்கட வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு தியாகம் செய்ய, சுஜூத் செய்ய கஷ்டம். ஆனா இவன் எதிர்பார்க்கிறான் எப்படி தெரியுமா? இந்த மகன் மദ്രസാக்கு போய் 8 வருஷம் ஓதணும். எப்படி ஓதுவான்? எங்கட வாழ்க்கையில தியாகம் ஈந்தாதான் என் புள்ள தியாகம் செய்யும். எனக்கிட்டே தியாகம் இல்லைன்னா என் புள்ள தியாகம் செய்யாது. தியாகம் உருவாகிறது தியாகத்தால்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செஞ்சாங்களே, கிட்டத்தட்ட 90 வயது மட்டும் தியாகம் செஞ்சத அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால காட்டினால், நீங்க செஞ்ச தியாகம் 8 வயசு மகன் களத்தை கொடுக்க ரெடி ஆகினார். 8 வயது மகன் களத்தை கொடுக்க ரெடி. ஏன்? வாப்பட வாழ்க்கையில 90 வருஷமா இந்த தியாகம். 8 வயது மகன் ரெடி ஆகினார். வாப்பா அருக, வாப்பா அல்லாஹ் சொல்லிட்டாலும் அறுத்து போடுங்க, பிரச்சனை இல்லை. ஏனென்றா அவ்வளவு தியாகம். எங்கட மகன் தியாகம் செய்ய தயாரா இல்ல. வாழ்க்கையில ஏன் தியாகம் இல்ல? எங்கட வாழ்க்கையில தியாகம் இல்ல. இத்தனை 50 வருஷம் 60 வருஷம் வாழ்க்கையில எத்தனை தடவை குர்ஆன் ஓதி முடிச்சிப்போம். முழு கோண எத்தனை தடவை ஓதி முடிச்சிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் குர்ஆன் ஏலாத நசீபு கெட்டவர்கள் எவ்வளவு பேர் சமூகத்துல. இந்த வார்த்தை பாரமா ஈக்கலாம், கசப்பா ஈக்கலாம், கபூல் செய்ய விழுந்த கஷ்டம்தான். நோய் வந்தா மறந்த விழுங்குறது கஷ்டம், கசப்பு. ஆனா விழுங்கினாதான் சிப்பா கிடைக்கும். இந்த வார்த்தையை கபூல் செஞ்சாதான் வாழ்க்கையில மாற்றம் வரும். ஏன் வாழ்க்கையில 60 வருஷம் 70 வருஷம் எத்தனை தடவை குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கிறோம்? எத்தனை சுன்னத்துக்களோட தொடர்பு, எத்தனை சுன்னத்தான துஆக்கள் போதும்? ஒன்றும் இல்லை. ஏதா தியாகம் தியாகம் தியாகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் வத்தகதல்லாஹ் இப்ராஹிம் கலீலான்னு சொன்னது சும்மா இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற கூட்டாளி என்று சொன்னது சும்மா வார்த்தை அல்ல.
என்ன சொன்னாலும் கேட்கறடி. அல்லாஹ் சொல்ல வத்தபியம் இல்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுங்க அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றான். இப்படி சொல்றதுக்கு காரணம் தியாகம். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன இப்ராஹிம கான உம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி மனுஷன் அல்ல, அவங்க ஒரு உம்மா, அவங்க ஒரு சமூகம். ஏன் அல்ல இப்படி சொல்லணும்? வாழ்க்கையில வந்த தியாகம். அதுதான் ஹதீஸ்ல வருது, கியாமத்துடைய நாள் அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வயதுல தான் எல்லாத்தையும் நிப்பாட்டுவான். 33 வயது. இதுல எல்லாத்தையும் நிர்வாணிகளா அல்லாஹ் நிப்பாட்டுவான். எல்லாம் நிர்வாண கோலத்துல இருப்பான். ஆடைகள் உடுத்திக்க மாட்டான் கியாமத்துல. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிமுடைய ரிவாயத், அலா வ இன்ன அவ்வலல் கலாயிகி யுக்ஸா யௌமல் கியாமா. அல்லாஹு தஆலா அந்த நிர்வாணிகளுக்கு மத்தியில முதலா உடுப்பாட்டி கண்ணியப்படுத்துறது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுக்கு காரணம் இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் தஸ்கிரா என்ற கிதாபில கொண்டு வராங்க. ஏன் எல்லாம் ஒன்னாவது ஆடை உடுப்பாட்டுவான் என்றா, நும்ரூத் மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல நெருப்புல போடக்கூடிய சந்தர்ப்பத்துல உடுப்பு எல்லாத்தையும் கழட்டி நிர்வாணமா தான் நெருப்புல போட்டான் என்று எழுதுறான். அந்த பொறுமை, அந்த தியாகம் அல்லாஹ் கியாமத்திலும் அவர்களை கண்ணியப்படுத்துவான். எனவே சொல்லவார விடயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால வந்த நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், வாழ்க்கையில வந்த சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்கள் செஞ்ச தியாகம் இந்த மார்க்கத்தை லேசா ஃபாலோ பண்றோம். இப்ப ஏசிக்கு கீழால ஒரு ஜும்மாவுடைய கடமைய எவ்வளவு லேசா செஞ்சுட்டு போறோம். ஒரு தியாகம் கஷ்டம் ஒன்றுமே இல்ல. இதுலயும் அதிகமான ஒரு தூக்கம், அதிகமான ஒரு சோம்பல், எவ்வளவு லேசா கடமை தரப்பட்டீங்க. ஆனா நிறைய பேர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாங்க இல்ல. ஒரு கொஞ்ச நேரம் இந்த ஜும்மாவுடைய கடமைய காது குடிச்சு கேட்கறதுக்கு நிறைய பேர் தயார் இல்ல. அந்த தியாகத்துக்கும் ரெடி இல்ல. அவங்க செஞ்ச தியாகம் தான் இந்த காலத்துல மார்க்கத்தை ரொம்ப லேசா செய்யறோம். உயிர் தியாகம், பொருள் தியாகம், உடைமைகள் தியாகம், குடும்பம் தியாகம், உணர்வுகள் தியாகம், எல்லா தியாகம். இந்த மாசம் எங்களுக்கு படிச்சு தாரதே தியாகம் தான். இது வாயில மட்டும் நீக்கிறல்ல. சில சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, சுருக்கமா பேசுறது. ஒரு சஹாபி சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையில் இந்த சஹாபி மௌத்தாவினது 37 வயசுல, மொத்தமே வாழ்ந்தது 37 வருஷம் தான். இதுல 30 வருஷம் களிமா இல்ல. எப்படி இந்த சஹாபித வாழ்க்கை மொத்தம் 37 வயசு, ஆனா 30 வருஷம் களிமா இல்ல. 7 வருஷம் தான் முஸ்லிமா வாழ்ந்தாங்க. 7 வருஷத்துல நிகழ்த்திய சாதனை என்ன தெரியுமா? மௌத்தா போகக்கூடிய நேரம் ரஹ்மான் அல்லாத அரிச நடுங்க வச்சுட்டு மௌத்தாவிட்டான். 7 வருஷத்துல 60 வருஷம் வாழ்றாரு. இன்னும் வாழ்க்கையில் ஒரு புதுப்பே இல்லை. இபாதத்துல இன்னும் தொடர்பு இல்ல. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய கையில அடிச்சு இஸ்லாத்துக்கு வந்தவர். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு இஸ்லாத்தை சொல்ல போக்கல, இவர் தடுத்தாரு. இஸ்லாத்தை பத்தி யாருக்கும் சொல்லக்கூடாது மதீனா. இந்த நேரத்துல முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு கூப்பிட்டு சூரத்துல் ஸுஹ்ருஃப் என்ற ஒரு சூரா இருக்குது குர்ஆன்ல. இந்த சூரத்துல் ஸுஹ்ருஃபுடைய முதல் 2-3 ஆயத்தை ஓதி காட்டினார். முதல் 2-3 ஆயத்தை ஓதினா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு கையில அடிச்சு இஸ்லாத்துக்கு வந்தார். ஏனென்றா அவளுக்கு களிமா ஈக்கல்ல, ஆனா குர்ஆன விளங்கினான். எங்கட முஸ்லிம்களுக்கு களிமா ஈக்குது, குர்ஆன் தெரியா? எத்தனை முஸ்லிமுக்கு குர்ஆன் தெரியும்? கேட்டா நாங்க இஸ்லாத்துல இருக்கிறோம், இஸ்லாத்தை ஃபாலோ பண்றோம், குர்ஆன் எடுத்து கையில தந்து இதுல கொஞ்சம் திருமணத்துடைய சட்டம் ஈக்குது குர்ஆன்ல. திருமணத்தை பத்தி எல்லாம் ஒரு சூறால பேசுறான், கொஞ்சம் காட்டுங்கடா. எத்தனை முஸ்லிமுக்கு தெரியும் குர்ஆன்? தெரியா? நிறைய பேரு குர்ஆனே தெரியா. சும்மா அல்ஹம்துலில்லாஹ் 7 ஆயத்துக்கு அர்த்தம் தெரியா? எத்தனை முஸ்லிம்களுக்கு? 40-50 வயது முஸ்லிம், பரம்பரை முஸ்லிம், ஆனா இன்னும் 7 ஆயத்துக்கு அர்த்தம் தெரியா? நாங்க முஸ்லிம் என்று சொல்லேன். களிமா இல்லாத மக்கள் குர்ஆனை விளங்கிதான் இஸ்லாத்துக்கு வந்தான். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அப்படிதான் வந்தாங்க. ஹவுஸ் கோத்திரத்துடைய தலைவர், மனு அஷர் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் வாழ்க்கையில ஹவுஸ் கோத்திரக்காரர்கள் கிட்ட போயிட்டு கேட்டாங்க, இவங்க களிமாவை சொன்னது காலையில. தெளிவா கேளு, களிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தது இவங்க காலையில. வைத்து கேட்டாங்க அவங்களோட கோத்திரத்துக்கு, அவங்க தான் தலைவர். வைத்து கேட்டாங்க ஹவுஸ் கோத்திரத்துக்கு இல்ல, இந்த சஅத் இப்னு முஆத் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
சொன்னாங்க எங்கட தலைவர் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க ரெடியேண்டா சொன்னாங்க. அப்படியா? யாரு களிமாவசல் இஸ்லாத்துக்கு வராம ஈக்கிறாங்களோ அவங்க மவுத்து வரைக்கும் என்னையோட பேச வானம் என்றா சொன்ன உடனே கிதாபில் எழுதுறாங்க. காலையில இஸ்லாத்துக்கு வந்தார் சாத் இப்னு முஆத், மாலையில 4000 பேர் இவங்க கையில பைஅத் செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்தான். 4000 பேரை ஒரே நாள்ல இஸ்லாத்துக்கு எடுத்தவர் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பத்ர் யுத்தம் நடக்க காரணமே இவர்தான். இவங்களோட முடிவுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிவெடுத்தாங்க பத்ர் செய்வோம் என்று சொல்லி. அவ்வளவு முக்கியமான சஹாபி பனூ குறைவா சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு யூத கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் தாக்குறதை அட்டாக் பண்ண வந்தான் பனூ குறைவா. இந்த நேரத்துல பனூ குறைவாவ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் அப்படியே பிடிச்சிட்டான். அவங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். இவங்க அட்டாக் பண்ண வந்தாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட்டத்தோட பிடிச்சிட்டாங்க. இவங்களை பிடிச்சதுக்கு பின்னால இந்த பனூ குறைவா சொன்னாங்க, யார சூழலாம் நான் எங்கட விஷயத்துல உங்களுக்கு முடிவெடுக்க எந்த அதிகாரமும் இல்ல. எங்கட இனத்தை சேர்ந்த சாத் இப்னு முஆதுக்கு சொல்லுங்க, எங்கட விஷயத்துல முடிவெடுக்க செல்வி. அவர் என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். இப்ப சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு நல்ல சோம் இல்ல, வந்து கொள்ளையலாம் நொண்டி கஷ்டத்தோட வாராங்க. வரப்போகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூமு இலா சய்யிதிக்கும், உங்களோட தலைவர் சாத் இப்னு முஆத் வாராங்க, எல்லாம் எலுமி நில்லுங்கண்டா. எவ்வளவு கண்ணியமாயிக்கும். எலுமி நின்றதுக்கு பின்னால கிட்டத்தட்ட அந்த மஜ்மால ஈக்கக்கூடிய எல்லாருக்கும் சரியான சந்தோஷமே. சாத் இப்னு முஆத் எங்கட கூட்டத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாத்துக்கு போனாலும் எங்களை மறக்க மாட்டாரு, எங்களையே கைவிட மாட்டாரு. அவ்வளவு நம்பிக்கை வச்சாங்க. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஏந்த கூட்டம் தான், நான் இவங்களோட தான் ஈந்தேன், இவங்களோட தான் வளர்ந்தேன். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய சஹாபாக்களையும் எப்ப இவங்க எதிர்க்க வந்தாங்களோ அந்த நாள்ல இருந்து இவங்க உயிர் வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க. சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மீச வளர்ந்த எல்லா ஆண்களும் முஸ்லிம்களுடைய கையால வெட்டப்படணும் என்று சொன்னாங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு 900 பேர் 900 ஆம்பளையில தனி ஒரு ஆளாக நின்று களத்தை வெட்டினாங்க. முழு வம்சத்தை இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்சவங்கதான் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. கந்தக்குடைய யுத்தத்துல பெரிய ஒரு காயம் ஒன்று வருவது, துவா செஞ்சாங்க, ரத்தம் நிக்கவே இல்லை, துவா செஞ்சாங்க, இந்த நோயோட நான் மௌத்தாகணும், இந்த காயத்தோட. அந்த நேரத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் போய் நோய் விசாரிச்சுட்டு வந்தார். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு ஒவ்வொரு நாளும் போவாங்க, போயிட்டு நோய் விசாரிச்சுட்டு வந்தாங்க. ஒரு நாள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சாத் இப்னு முஆத், அவருடைய தோழர்ல ஒருத்தர் மௌத்தாவிட்டார், அவருடைய ஜனாதா அவருடைய மௌத்துடைய நேரம் அல்லாஹ்வுடைய அர்ஷும் நடுங்கிட்டு சொல்லி சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை கேட்ட உடனே இந்த சம்பவத்தை கவனமா கேளு. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா எழும்பினா. சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தா, என்ன இவங்க இப்படி எழும்புறாங்க? வேகமா எழும்பி சாரத்தை ஒசக்கி இறுக்கி கெட்டினா. கெட்டிட்டு ஓட போனாங்க. சஹாபாக்கள் பிடிச்சு கேட்டாங்க, எப்படி ஓடுறீங்க யார சொல்லலாம்? மௌத்தன்னு கேட்டோன்னே இப்படி ஓடுறீங்க சொன்னாங்க. உங்களுக்கு நினைவீக்குதா, ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு யுத்தத்துக்கு வந்த நேரத்துல அவங்க வந்தது கடுமையான குளிப்போட யுத்தம் செய்ய வந்தாங்க. புதிய மாப்பிள்ள முந்தின நாள் மனைவியோட ஈந்து பரலான குளிப்போட வந்தாங்க யுத்தத்துக்கு. அதிகால நேரத்திலே வந்துட்டாங்க. வந்த நேரத்தில் அந்த யுத்தத்தில் அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. அந்த நேரம் ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜனாதா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம், நாங்க குளிப்பாட்ட முன்னுக்கு அவங்களோட தலையிலேருந்து தண்ணி வடிஞ்சிச்சு. அந்த நேரத்துல நாங்க குளிப்பாட்டல்ல, அவங்களோட ஜனாதாவை மலக்குமார் குளிப்பாட்டினாங்க. சொன்னாங்க, மலக்குமார்களுக்கு சாத் இப்னு முஆத குளிப்பாட்ட விடக்கூடாது, அந்த பாக்கியத்தை நாங்க எடுக்கணும். ஃபத்துல் பாரில் இந்த சம்பவம் வரும். அவசரமா இதுதான் போகணும், வேகமாக போனாங்க. வைத்து அவங்களோட கையால ஜனாதா குளிப்பாட்டப்பட்டுச்சு. ஜனாதா தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஜனாதா பாரமா ஈக்கல், ஒரு கார்ட்போர்டு ஒன்று தூக்குறமா, ஒரு பேப்பர் ஒன்று தூக்குறமா, பாரம் இல்லாம இருந்துச்சு. இந்த நேரத்துல சில முனாஃபிகீன்கள், எப்போது முனாஃபிகூன் வந்த முனாஃபிகீன்கள் சொன்னாங்க, இந்த சாத் இப்னு முஆதுடைய ஜனாதா கூட பாரம் இல்லாம போறதுக்கு காரணம் எல்லாம் பதுவா. பனு குறைலாண்டு இவங்களோட முழு கோத்திரத்துல எல்லா ஆம்பளையும் அழிச்சாரு, ஐத பதுவா தான் இவங்க ஜனாதா எப்படி ஆக காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது காரணம் அல்ல,
ஏன் ஜனாதா பாரம் இல்ல தெரியுமா மனுஷருக்கு? மனுஷர் இந்த ஜனாதாவை தூக்கல்ல 70,000 மலக்குமார் தூக்கி கொண்டிருக்கிறாங்க ஜனாதா. ஐத்தான் மனிதர்களுக்கு பாரம் இல்ல. நான் கூட பெரும் பெருவாள நிக்கிறேன். கிதாபுல எழுதுறாங்க இந்த 70,000 மலக்குமார் ஏன் வந்தாங்க இந்த பூமிக்கு? ஒவ்வொரு நாளும் சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு எக்கச்சக்கமான அமல் செய்வாங்க. அமல் எழுதுற விஷயத்துல மலக்குமார் போட்டி போடுவாங்க. அவ்வளவு அமல் எழுது. ஒரு நாள் இவங்க செய்யற அமல் எல்லாம் நின்றுட்டு இவங்க மௌத்து தெரியா என்ன நிலைமைன்னு பாக்குறதுக்காக வேண்டி வந்த மலக்குமார் தான் அந்த மலக்குமார். 70,000 பேர் வந்தவங்க அவங்களோட ஜனாதால கலந்து கொண்டதாக கிதாபுகள் எழுதுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷுரைஹ் இப்னு ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க தான் சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு ஜனாதாவை கபருக்குள்ள வச்சோம். அவங்க இறங்கி சொல்றாங்க, அந்த கபருக்குள்ள இருந்து எனக்கு மூச்செடுக்கவே இயலாம போச்சு. ஏனென்றா அவ்வளவு கஸ்தூரி வாசமாக இருந்துச்சு. கபுல் சரியான மாதிரி கஸ்தூரியால நிரப்பப்பட்டு இருந்துச்சு என்பதாக எழுதுறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொர்க்கத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் என்றா, ஒரு தடவை சஹாபாக்கள் ஒரு 10 துணியொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஊர்ல இருந்து வேறொரு வெளிநாட்டுல இருந்து 10 துணியொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தான். அந்த 10 துணி சரியான அழகா இருந்துச்சு. பெரட்டி பார்த்தாங்க, மாஷாஅல்லாஹ் எவ்வளவு அழகு எவ்வளவு அழகு. இந்த நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தாங்க ஆச்சரியத்தோட. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாஜபூன ஹாதா, இத பார்த்தா நீங்க ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. சொன்னாங்க, ஓ யார் சொல்ல எவ்வளவு பஸ்ராயி. சொன்னாங்க, இந்த 10 துணியை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களே, அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு கையில ஒரு கைக்குட்ட ஒரு லேஞ்ச் ஒன்று கொடுத்திருக்கிறான். அந்த லேஞ்சுடைய பொறுமதி எப்படி தெரியுமா? முழு உலகத்தை வித்தாலும் அந்த லேஞ்ச் எந்த மனுஷனுக்கும் ஆகிறாண்டா. அவ்வளவு பொறுமதியை கொடுத்த காரணம், அவ்வளவு அந்தஸ்தை கொடுத்த காரணம், அவ்வளவு கண்ணியப்படுத்தின காரணம், உலகத்துல சொற்ப காலம் வாழ்ந்தாங்க 7 வருஷம். இந்த 7 வருஷத்துல மார்க்கத்துல செஞ்ச தியாகம். ஆனா கவலை என்ன தெரியுமா? யாரும் இந்த வார்த்தையை பிழையா நினைக்க வானம், யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வானம். நாங்க ஈக்கக்கூடிய நாள் எங்களுக்கு தெரியும், ஐயாமு தஷ்ரீக் குர்பானுடைய நாள், நாட்டுடைய சட்டத்தின் பிரகாரம் கடைசி நாள், எல்லாரும் குர்பான் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாள். குர்பான் என்றது ஷாஃபி மذஹபுடைய அடிப்படையில வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சுன்னவாகிறது, ஒரு முக்கியமான ஒரு கடமை. வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு சுன்னத்தாயிக்குது. ஹனஃபி மذஹப்ல அது வசதி வாய்ப்பு இல்லைன்னா அவங்க வாஜிபாகி வச்சுக்கிறாங்க, பர்லுக்கு அடுத்த கட்டம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா எவ்வளவு இடங்கள்ல இந்த குர்பான்ல வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. அவங்க வேலை செய்யறாங்க, அதான் சொல்லுது வேலை, அசர் முடிஞ்சு வேலை, மகரிபும் வேலை, இஷாவும் வேலை. அட இது சுன்னத்து. குர்பான் என்றது சுன்னத், தொழுகை என்றது பொருள். கேட்டா சொல்றாரு, அடிக்கடி உடுப்ப மாத்திட்டு வந்து தொலையலுமா? தொலைதான் ஆகணும். ஏன் பசி வரப்போகல கைய கழுவிட்டு தின்ற இல்லையா? அதே ஜராவையோட வந்து தின்ற இல்ல. பசிக்காக வேண்டி தியாகம் நீங்குது, ஆனா தொழுகைக்காக வேண்டி தியாகம் இல்லை. அதனால இது ஒரு சுன்னத். அதை நினைச்சுக்கோங்க. பரந்துடைய கடமைகளை வீணாக்கி கொள்ளவாங்க. அதான் காதுல புழுவுதா நிப்பாட்டுங்க, போங்க மஸ்ஜிதுக்கு, ஒரு கூட்டமா போங்க. 10 பேர் வேலை 5 பேர் தொழுவங்க வாங்க, திருப்பி 5 பேர் போங்க வாங்க. இப்படி அந்த விஷயங்களை தியாகம் செய்யும். இந்த தியாகமே எழுகிட்ட இல்ல. இதுல சும்மா ஆடு மாடு அறுத்து கொண்டு அதுல ஒரு புரோசனமும் இல்லாம வைத்தது. நாங்க சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பரல உதாசீனம் செய்யறோம். அதனால மார்க்கத்துடைய விஷயத்த சரியா விளங்குங்க. எதை எப்படி செய்யணுமோ அதை அப்படி செய்யுங்க. எதை கொண்டு அல்லாஹ் தஆலா திருப்தி அடைவானோ அதை கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தி அடைய முயற்சி செய்யுங்க. எனவே இந்த மாதம் தியாகத்துடைய மாதம். அதிகமா தியாகம் செய்யும். வாழ்க்கையில எங்கட நேர காலங்களை மஸ்ஜிதுக்கு கொடுங்க, தொழுகைக்கு கொடுங்க, அதே போல அமளிபாதத்துகளுக்கு கொடுங்க. வெறுமனே தியாகத்தை பேசுறது மட்டுமல்ல, தியாகம் எங்கட வாழ்க்கையில வரணும். அவங்க தியாகம் செஞ்ச காரணத்தாலதான் அவங்களோட வாழ்க்கை ஒரு சம்பவமாக அல்ல, மிம்பர்கள்ல சரித்திரமா பேசப்படும். அதனால எங்கட வாழ்க்கை குறைஞ்சது எங்கட சமூகத்துக்கு அல்ல, எங்கட குடும்பத்துக்கு சரி முன்மாதிரியா வாழும். நான் தொழுகையாளியா மாறினது எங்க வாப்பாவை பார்த்து, நான் நோன்பு பிடிக்கிறவனா மாறினது எங்கட நானாவை பார்த்து, இப்படி எங்கட குடும்பத்துல சரி குறைஞ்சது எங்களை பின்பற்றி ஒரு நல்ல மனிதனாக மாறத்துக்குரிய ஒரு தியாக வாழ்க்கையாக எங்க வாழ்க்கை ஈக்கணும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.